அஜித் ரசிகர்கள் தற்போதுதான் அவரது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடிய சந்தோஷத்தில் உள்ளனர். உடனே அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் அடுத்த ஒரு தகவல் வந்துள்ளது. தற்போது ஒட்டுமொத்த தல ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் படம் விவேகம். படத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் படம் வேற லெவலில் இருக்கும் என்கிறார்கள். அவரின் பிறந்தநாள் அன்று பட ட்ரீசர் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வரவில்லை. நமக்கு கிடைத்த தற்போதைய தகவலின்படி விவேகம் ட்ரீசர் வரும் மே 18ஆம் தேதி வியாழக்கிழமை வெளியாகும் என கூறப்படுகிறது. அஜித் சமூக வலைதளங்களில் இல்லாவிட்டாலும் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை அதன் மூலம் தெரிவித்து வருகின்றனர். அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணங்கள் 2. பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே படிப்பா வாழ்க்கையா என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டார். படிப்பு வராவிட்டாலும் படிக்கிறேன் என்ற பெயரில் நேரத்தை வீணாக்காமல் அப்போதைய வாழ்க்கைக்கான முடிவை எடுத்தார். அஜித் பிறந்தநாள் மே 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அவர்களது ரசிகர்களுக்கு அன்று திருநாள்தான். ஆனால் அவர் என்னவோ இதையெல்லாம் விரும்புவதில்லை. தனக்கென ஒரு கொள்கையோடு வாழ்ந்திருக்கிறார். அவரை பற்றி பல விஷயங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 2 காதல் தோல்விகளை சந்தித்தார். ஆம், வான்மதி படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அப்பட ஹீரோயின் சுவாதியின் வீட்டுக்கே சென்று பெண் கேட்டாராம். ஆனால் ஹீரோயின் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லையாம். இதையும் அவர் அந்நேரத்தில் பெரியதாக பொருட்படுத்தவில்லை. பின் அதே போல தொடரும் படத்தில் நடித்தபோது அப்பட ஹீரோயின் ஹீரா மீது காதல் வந்து நிறைய லவ் லெட்டர் எழுதினாராம். 2 காதலும் தோல்வியானாலும் அவர் துவண்டுவிடவில்லை. பின் ஷாலினியின் காதலில் ஜெயித்தார். தன் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்து விளையாட்டு வீராங்கனையாக மாற்றி அழகு பார்த்துள்ளார். வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி மாஸ் ஹீரோ தல அஜித். அவரின் திரைப்படம் வெளிவந்தால் கொண்டாட லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். நேற்று அஜித்தின் பிறந்தநாளை ரசிகர்கள் மிக ஆரவாரத்துடன் கொண்டாடினர். இந்நிலையில் அஜித்தை பைன்சா ஆஃப் கோலிவுட்டின் எரும மாடு என வட இந்திய பிரபலம் கமால் ஆர்கான் கூறியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய நடிகர்கள் பலரையும் தொடர்ந்து விமர்சித்து வரும் KRK இதற்கு முன் ரஜினியை அழகில்லாதவர் என்றும் அவரை எப்படி மக்கள் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் கூறியிருந்தார். சமீபத்தில் நடிகர் மோகன்லாலை சோட்டா பீம் என கூறி சர்ச்சையில் சிக்கியவரும் இவர்தான். நடிகர் அஜித்தின் 46வது பிறந்தநாளை இன்று பல பகுதிகளில் ரசிகர்கள் கொண்டாடினர். சென்னையில் உள்ள அஜித் ரசிகர்கள் இன்று ஒரு பெரிய விழாவை நடத்தினர். இதில் நோட்புக் வழங்குதல், மரக்கன்று நடுதல், இரத்த தானம் என நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு சிறப்பு விருந்தினராக நடிகர் சந்தானம் வந்திருந்தார். அவர் பேசிய போது, நான் விஜய் ரசிகர் என்பதை விட அவர் என்னுடைய அண்ணன் என்றே சொல்லலாம். அப்படியான உறவுதான் இருந்தது. ஆனால் தலையிடம் பழக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2 முறைதான் அவரை நேரில் பார்த்துள்ளேன். அஜித்தையும் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய சொந்த முயற்சியில் உழைப்பில் இவ்வளவு ரசிகர்களை சேர்த்துள்ளார் என்பதுதான். அவருடைய ரசிகர்கள் அவரைப் போலவே எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கிறார்கள். இது எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என சந்தானம் பேசினார். விழாவில் முக்கிய கட்டமாக சந்தானம் கேக் வெட்டினார். தல டாப் 5 நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தல நியூஸை தெரிஞ்சுக்க சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.